கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகிய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய செய்தியின் தலைப்பு என்ன என்றால், கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று நாம் சங்கீதங்களிலே படிக்கிறோம். அந்த உயர்ந்த அடைக்கலம் நமக்கு எப்போது கிடைக்கும் என்பதுதான் இந்த நாளிலே செய்தியின் தலைப்பாக இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்துல 46ஆம் அதிகாரம் 7, 11 இந்த வசனங்களிலே நாம் படிக்கும் போது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படியே தாவீது சங்கீதம் 18:2 கூட, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார் என்று கர்த்தரை குறித்து அவர் மேன்மை பாராட்டுகிறார். இந்த உயர்ந்த அடைக்கலம் நமக்கு எப்போது கிடைக்கும் என்பதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலிருந்து, பாவ உலகத்திலிருந்து தேவன் நம்மை தெரிந்து கொண்டு தம்முடைய குமாரன் மூலமாக நம்மை ஒரு மேன்மையான ஒரு அழைப்புக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு எவ்வளவு விசேஷித்தது என்று நாம் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே படிக்கும் போது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று அங்கே பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அழைப்புக்கு தேவன் நம்மை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மை அழைத்திருக்கிறார். அதனால நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது வேதம் நம்மை எப்படி அழைக்கிறது என்றால், புது சிருஷ்டிகள் என்று அழைக்கிறது. 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று நாம் படிக்கிறோம். அப்படி என்றால் நாம் புது சிருஷ்டிகள். பழைய காரியங்கள் நம்மை விட்டு ஒளிந்து போய் இருக்க வேண்டும். நமக்குள்ளாக புதிய காரியங்கள், புதிய சிந்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில இருந்தது போன்ற ஒரு சிந்தை, ஒரு சுபாவம், ஒரு நடத்துதல் நம்மிலே இருக்க வேண்டும். இதையே அப்போஸ்தலன் பவுல் நமக்கு சொல்லும் போது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடக்கூடாது என்று பேசுகிறார். படியுங்கள், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபமாகுங்கள். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட கூடாது. இன்னொரு மொழிபெயர்ப்புல பாருங்கள், உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக. மாற்றமடைய வேண்டும். அப்போது கடவுளுக்கு எது உகந்தது, எது நல்லது, எது நிறைவானது என்று தெளிவாக நமக்கு தெரியும். அதனால நம்முடைய சிந்தை புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற விதமாக அவரில் இருந்த சிந்தை நமக்கு வர வேண்டும். இப்படி நாம் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொண்டு அவரை போல நாம் நடக்கும் போது, நம்மை சூழ்ந்த ஜனங்கள், அது நம்ம உறவினர்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நம்முடைய நண்பர்கள், உலகத்தார், எல்லாருக்கும் அது
ஒரு வித்தியாசமாக எதிரானதாக இருக்கும். அந்த ஒரு வாழ்க்கை முறை அது மற்ற ஜனங்களுடைய பார்வையில வித்தியாசமாக இருக்கும். இது ஒரு எதிர்நீச்சல் போடுவது போல என்று சொல்லுகிறார்கள். இப்படி நாம் ஒரு எதிர்நீச்சல் போடுவதற்கு நமக்கு ஒரு காரியம் வேண்டும். அது எதுவாக இருக்கலாம் சொல்லுங்கள். நாம் மற்றவர்களை விட்டு பிரித்து உலகம் பாவத்திலும் அநீதியிலும் எல்லா இச்சையான காரியங்களிலும் நிறைந்து காணப்படுகிறது. அவைகளிலிருந்து நாம் விலகி நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்பதற்கு நமக்கு ஒரு காரியம் வேண்டும். நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நான உடன்படிக்கை செய்து நான் இனி தேவனுக்கென்று வாழுகிறேன் என்று நாம் வந்திருக்கிறோம். அப்படி என்றால் நமக்கு ஒரு காரியம் வேண்டும். அப்படி நாம் கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்பதற்கு, உலகத்தாருடைய பார்வையில நாம் ஒரு எதிர்நீச்சல் போடுவது போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு காரியம் வேண்டும். அது என்ன சொல்லுங்கள். அர்ப்பணிப்பு, ஜீவபலி, ஒப்பு கொடுக்கணும். சரிங்களா? விசுவாசம், ஒரு வாஞ்சை, வைராக்கியம், இப்படியாக நிறைய காரியங்களை சொன்னாலும் அதற்கு மேலாக ஒன்று தேவை. அது என்னவென்றால் வசனம் படியுங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. பார்த்தீங்களா? இங்கே இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, முதலாவது இந்த தைரியம் நமக்கு தேவை. பார்த்தீங்களா? அதாவது உலகத்தார் இல்லாவிட்டால் நம்முடைய உறவினர்கள் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது ஏளனமாக பேசலாம். என நீ எங்களோடு இருந்து இந்த காரியங்களை எல்லாம் செய்தவன் தானே, பழைய பாவ காரியங்களை நமக்கு சுட்டி காட்டலாம். இப்படிப்பட்ட நேரங்களிலே நமக்கு ஒரு உறுதியான ஒரு தைரியம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அதனாலே நாம் தைரியம் கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நமக்கு அந்த உறுதி, ஒரு தைரியம், ஒரு வைராக்கியம். நாம் கிறிஸ்துவை போல நான் நடக்க விரும்புகிறேன். எந்த உலகத்தார், உறவினர்கள், நண்பர்கள் யாரும் என்னை எதுவும் செய்ய முடியாது என்று முதலாவது அந்த ஒரு தைரியம் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. இந்த தைரியம் இல்லை என்றால் இந்த அர்ப்பணிப்பின் ஓட்டத்தை நாம் தொடர்ந்து ஓட முடியாது. ஏனென்றால் பாருங்கள், மாம்சீக இஸ்ரவேலர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வனாந்திர வழியாய் கானானுக்கு நேராக வழி நடத்தப்படும் போது அங்கே சில குறைவுகள் வரும்போது அதிலே மெஜாரிட்டி ஜனங்கள் அவர்கள் தங்களுக்குள்ளாக ஒரு தலைவரை தேர்ந்து கொண்டு நான் மீண்டுமாக நான் எகிப்துக்கு போகிறேன் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். எகிப்து என்றால் அந்த பாவ உலகத்துக்கு, மற்ற உலகத்தார் போல நான் வாழுகிறேன் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள். அதனால நாம் தைரியமாக இருக்க வேண்டும்.
உறுதியாக இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல ஒரு வைராக்கியம் நமக்கு தேவையாக இருக்கிறது. இந்த தைரியம் நமக்குள்ளே இருந்தால் அது நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் என்றால், நீ தைரியமாக ஓடு, துணிச்சலாக நெல், ஏனென்றால் பரலோகமே உனக்கு பின்னாக இருக்கிறது என்று அந்த ஒரு தைரியம் நமக்கு நம்மோடு பேசும். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து போனார், உயிர் தெழுந்தார். சீசர்கள் அவரையே நம்பியிருந்தார்கள். அந்த உயிர் தெழுந்து இயேசு அவர்களோடு இல்லை, அவர் ஆவிக்குரிய சரீரத்திலே அநேக நேரங்களிலே காட்சி கொடுத்தார். ஆனாலும் அவர்கள் தனித்து விடப்பட்டது போன்ற ஒரு சூழ்நிலை. கடைசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் மூலமாக இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதிலும் போக வேண்டும். அவர்களை அனுப்பும் போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். படியுங்கள், மத்தேயு 28:20. மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் சாதாரண மனிதர்கள். அவர்கள் உலக முடிவு வரையில் இருக்க முடியுமா? சாதாரண மனிதர்கள், அதிகபட்சம் 70-80. அவர்கள் மரித்து போனார்கள். அப்படி என்றால் அந்த வார்த்தை இப்பொழுது நமக்கும் கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது அவரை பின்பற்றுகிற சீசர்களுக்குமாக சேர்த்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. உலகத்தின் முடிவு பரியந்தம், முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கும் சேர்த்து சொல்லுகிறார், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அந்த மரணத்தை ஜெயித்த நம்முடைய தலையாகிய கிறிஸ்து கேப்டன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால இந்த ஓட்டத்தை நாம் தைரியமாக ஓடி முடித்து ஜெயம் பெற முடியும். அதனால் ஆண்டவர் இயேசு அவர் மரணத்துக்கு முன்னதாக சீசர்களிடத்திலே சொல்லும் போது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் இடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இதனுடைய பொருள் என்ன? இப்படி என்றால், உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அதனால அவர் போல அவருடைய பலத்தில நாமும் இந்த ஓட்டத்தை ஓடி ஜெயிப்போம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல, வெளிப்படுத்தல் 1:13 அந்த குத்து விளக்குகளின் மத்தியிலே, அங்கே 7 குத்து விளக்குகள் அங்கே காணப்படுகிறது. அந்த குத்து விளக்குகளின் மத்தியிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிலையங்கி தரித்தவராயிருக்கிறார். அந்த குத்து விளக்கு எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், அந்த வெளிப்படுத்தல் 1 கடைசி வசனத்துல அந்த குத்து விளக்குகள் சொல்லப்படுங்க. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். பார்த்தீங்களா? 7 சபைகள். அப்படி என்றால் சபை ஒண்ணு தானே. 7 காலமாக சபை பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 7 காலத்தின் சபையில மத்தியில அந்த சபையை கண்காணிக்கிறவராய், சபையை மேய்த்து போஷித்து பாதுகாக்கிறவராய் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
அங்கே நிற்கிறார். இதுதான் நமக்கு அடையாளம். அநேக வசனங்கள் இப்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை பின்பற்றி ஓடினவர்கள் அவருடைய நடத்துதல்களை சரியாக உணர்ந்திருக்கிறார்கள். அதனால எபிரேயர் 13:6 இங்க கூட சொல்லும் போது, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாய. எங்க கூட நமக்கு கர்த்தர் எனக்கு சகாய. அதனால இந்த ஓட்டத்தை ஓட நாம் வந்திருக்கிறோம். நாம் தைரியமாக ஓடுவோம். கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கிறார். அந்த தைரியம் நம்முடைய சுய பலத்திலே அல்ல, நம்முடைய சுய ஞானத்திலும் அல்ல, நம்முடைய கல்வி அறிவு, நம்முடைய பலன் அப்படி என்று ஒன்றுமே இல்லை. கர்த்தர் எனக்கு சகாயர். கர்த்தருடைய பலத்திலே நான் நிற்கிறேன். அதனால் நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால நான் பயப்படேன். கர்த்தர் எனக்கு சகாயராய் இருக்கிறார். அதனால நாம் இந்த ஓட்டத்தில் மிகவும் தைரியமாக கர்த்தருடைய பலத்தில் நாம் இந்த ஓட்டத்தை ஓட அவர் நமக்கு துணை நிற்கிறார். இந்த வார்த்தைகள் நம்முடைய மனதிலே உறுதியாக பதித்து வைக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் அநேக சூழ்நிலைகள் வரும், அநேக உபத்திரவங்கள் வரும். அவைகள் எது வந்தாலும் நாம் அந்த தைரியத்தை விட்டு விடாமல் ஓடுவதற்கு இது நமக்கு உதவியாக இருக்கும். நாம் நம்முடைய ஓட்டம் நம்முடைய சுய பலத்தில் அல்ல, கர்த்தரை சார்ந்து ஓட்டத்தை ஜெயமாக முடித்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து நாம் ஓடுகிறோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் தேவனை சார்ந்து இருக்கும்படியாக நமக்கு இந்த உலகம் பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். அப்படியே அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அநேக வாக்குத்தத்தங்கள். இந்த வார்த்தைகளை நாம் உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை குறித்து சொல்லும் போது அந்த வார்த்தை உயிருள்ள ஜீவ வார்த்தைகள். அந்த வார்த்தைக்கு ஒரு நாளும் அழிவில்லாதது. ஜீவ வார்த்தை, அழிவில்லாத வார்த்தை. அதனால நாம் இந்த வார்த்தையாக்கி அந்த வாக்கு தத்துவத்தை நாம் உறுதியாக பிடித்து கொண்டு இந்த ஓட்டத்திலே ஓட வேண்டும். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு போதனையை சீசர்களிடத்திலே சொல்லும் போது பேதுரு அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அங்கே நாம் பார்க்கும் போது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பாருங்கள், அங்கே யோவான் 6ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இந்த வார்த்தைகள் பாருங்கள், அந்த யூதர்கள் மத்தியில இது ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை கொண்டு வந்தது. இவர் என்ன, அங்க நியாயப்பிரமாணத்துல அங்க இரத்தம் அங்கே புசிக்க கூடாது, இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது, இவர் என்ன என் மாம்சத்தை புசிக்க வேண்டும், என் இரத்தத்தையும் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறாரே என்று அங்கே அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பம் வந்து அநேகர் அவரை விட்டு ஓடி போனார்கள். இது இந்த போதனை தவறானது என்று அவர்களுக்குள்ளே அங்கே பிரச்சனைகள் வரும்போது சீசர்களிடத்திலே ஆண்டவர் இயேசு கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போக மனதாய் இருக்கிறீர்களோ என்று கேட்கும் போது அங்கே அப்போஸ்தலன் பேதுரு எழுப்பி சொல்லுகிறார், யோவான் 6ஆம் அதிகாரம்
67, 68 வசனங்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. பார்த்தீங்களா, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? இதுதான் சீசத்துவம். உம்மிடத்திலே நித்திய ஜீவ வசனங்கள். இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை நித்தியமானது, அழியாதது. அதனால நாங்கள் யாரிடத்திலே போவோம்? அதனால நாம் தேவன் மேல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். இப்படி நம்பிக்கை வைக்க இந்த உலகத்தில நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட, நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவனை விட இந்த உலகத்திலே பெரியவர் என்று சொல்வதற்கு ஒருவரும் இல்லை. இந்த பூமியில மாத்திரமல்ல, இந்த யூனிவர்ஸ், பேரண்டம் என்று சொல்லப்படுகிற இந்த பெரிய யூனிவர்ஸ்லேயே ஒருவரும் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை ஜெயித்து எழுந்த பிறகு சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போ. ஆனால் இந்த உலகத்தில் அநேக தேசங்கள், ஒவ்வொரு சிறிய நிலப்பரப்புக்கு ஒரு ராஜா, ஒரு அதிபர், அவர்களுக்கு ஒரு சிறிய அதிகாரம். அது கொஞ்ச நாட்கள். ஆனால் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நித்தியமாக தேவனை குறித்து சொல்லும் போது அவரே நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. அவர் சகலத்தையும் நித்தியமாக ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்னும் ஏசாயால நம்ம படிக்கும் போது, நான் நினைத்தபடியே நடக்கும், நான் நினைத்தபடியே நிலை நிற்கும், முழங்கால் யாவும் மூட்டாக்கும். இன்றைக்கு எல்லா முழங்கால்களும் முடங்கவில்லை, சில முழங்கால்கள் முடங்கி இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், முழங்கால் யாவும் மூடும். அதற்கென்று ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பெரிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் யாருக்காவது பயப்பட வேண்டுமா? மனுஷன் எனக்கு என்னத்தை செய்வான், நான் பயப்படேன் என்று அங்கே வசனம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் உயர்ந்த சுப்பீரியராக நம்முடைய தேவன் இருக்கிறார். அதனால நாம் யாருக்கும் பயப்பட வேண்டாம். இந்த மேலான அழைப்புக்கு நம்மை அழைத்தவர் அவர். நம்முடைய தேவன் நம்மை கண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மை கண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருடைய பார்வை நம்மேல் இருக்கிறது. அப்படிப்பட்டவர் நம்மோடு கூட இருக்கும் போது நாம் எப்படிப்பட்ட தைரியமுடையவர்களாக இருக்க வேண்டும். அவர் நம்மை நிச்சயமாக பாதுகாப்பார். அவர் நம்மை நடத்துவார், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இப்போ நம்ம பார்க்கும்போது இப்படி அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் அப்படிப்பட்டதான ஒரு பாதுகாப்பை கொடுப்பாரா என்ற ஒரு கேள்வி நாம் வைக்கும் போது, எப்போ தேவன் நமக்கு பாதுகாப்பை உறுதி செய்கிறார் என்றால், நமக்கு அவர் மேலே
முழு நம்பிக்கை, உறுதியான ஒரு விசுவாசம், அவருடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு கீழ்ப்படிதல், இவைகள் இருந்தால் தேவன் நம்முடைய பட்சத்திலே அதிகமாக நம்மை நெருங்கி வருகிறார். நாம் எவ்வளவாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ, நாம் எவ்வளவாக அவர் மேல் ஒரு உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, அவ்வளவாக தேவன் நம்மிடமாக நெருங்கி வருகிறார். நாம் எபிரேயர்ல படிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அதனால அவர் மேல் நாம் அசைக்க முடியாத உறுதியான விசுவாசம், அவருடைய வார்த்தைகளுக்கு அப்படியாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். சில வேளைகளிலே ஒரு சின்னதாக ஒரு அவிசுவாச சிந்தை, ஒரு அவநம்பிக்கை நம்மிடத்திலே வரும்போது நம்மை வெகு சுலபமாக சாத்தான் நம்மை தாக்கும்படியாக வந்து விடுவோம். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அறிந்திருக்கிறோம், சீசர்கள் எல்லாரும் படகிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், மத்திய 14ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவம் வருகிறது. அங்கே சீசர்கள் படகிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே இரவு, அங்கே பெரும் காற்று, அங்கே கடல் பெரிய கொந்தளிப்பு ஏற்படுகிறது. அங்கே நாம் பார்க்கும்போது 4ஆம் ஜாமம் என்றால் அவர்கள் அந்த இரவு பொழுதை 4 ஜாமங்களாக பிரிப்பார்கள். 6லிருந்து 9, 9லிருந்து 12, 12லிருந்து 3, 3லிருந்து 6, இப்படி. இப்போ 4ஆம் ஜாமம் என்றால் விடியற்காலம் 3லிருந்து 6. இந்த மணி நேரங்களிலே அங்கே கடல் கொந்தளித்து பெரும் காற்று, அங்கே அந்த படகு கவிழத்தக்கதாக அங்கே பெரும் ஒரு கொந்தளிப்பு உண்டாகிறது. அந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கடலின் மேல் நடந்து வருகிறார். நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே சீசர்கள் இதை பார்த்து பயந்து அலறுகிறார்கள். அவர்கள் ஆண்டவர் இயேசு என்று நினைக்கவில்லை, ஏதோ பேய் பிசாசு நடந்து வருகிறது என்று பயந்து அலறுகிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் தான், நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? நான் தான், பயப்படாதீர்கள். அப்பொழுது அங்கே பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நீங்களாக இருந்தால் நானும் அப்படி உங்களைப் போல கடல்ல நான் நடந்து வர வேண்டாம், எனக்கு உத்தரவு கொடுங்கள் என்று சொல்லும் போது படியுங்கள் 29ஆம் வசனம். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். பேதுரு நடந்தார். ஆண்டவர் உத்தரவு கொடுத்து விட்டார். ஆண்டவரை பார்த்து கொண்டு பேதுரு ஜலத்தின் மேல் நடந்தார். ஆனால் கொஞ்ச நேரத்திலே பேதுரு அந்த பெரும் காற்று கொந்தளிக்கிற கடலை பார்த்து விட்டார். பார்த்து பயந்து, இந்த வார்த்தை அங்கே சொல்லும் போது அவர் பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லும் போது ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிற படிங்க 31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். பார்த்தீங்களா, அற்ப விசுவாசியே. அப்படி என்றால் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் போது அங்கே விசுவாசத்திலே உறுதி. எப்பொழுது அங்கே பயம் வந்ததோ, சுற்றிலும் உள்ள சூழ்நிலைகளை பார்த்தாரோ,
அப்பொழுது பயம் வந்தது, அங்கே அவிசுவாசம் வந்துவிட்டது. சரிங்களா? அற்ப விசுவாசியே, அங்கே விசுவாசத்தில் குறைவுபடும் போது அங்கே தண்ணீர்ல அமிழ்ந்து, அதனால இப்படித்தான் நாம் நம்முடைய விசுவாசத்துல எப்பொழுதும் உறுதி, வைராக்கியம் தேவன் பேர்ல வைத்திருக்கிறது. அவருடைய வார்த்தைகளை நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய பாதுகாப்பு நிச்சயமாக உறுதி செய்யப்படும். அதனால தேவனுடைய எதிர்பார்ப்பு அதுவாக இருக்கிறது. எப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையில நாம் தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும். சின்னதாக ஒரு அவிசுவாசம், ஒரு சந்தேகம் நமக்குள்ளே வரும்போது நம்முடைய எதிராளி ஆகிய சாத்தான் நம்மை அங்கே பேதுருவை போல விழும்படியாக செய்து விடுவான். அதனால ஒரு உறுதி, வைராக்கியம் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் தேவன் நம்மை பாதுகாப்பார். இந்த சூழ்நிலைகளை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம், எந்த அளவு நாம் தேவனிடத்திலே விசுவாசம் வைத்து அதை நாம் தாண்டி வருகிறோம் என்று தேவன் நம்மை பார்க்கிறார். நீங்கள் சூழ்நிலைகள் வரும். உலகம் அநேக பிரச்சனைகள் மத்தியிலே இருக்கிறது. நம்ம மேலே அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வரும். ஆனால் நாம் உறுதியாக நிற்க வேண்டும். ஆரம்பத்திலே அது ஒரு தோல்வி போல, நாம் விழுந்து போகிறது போல இருந்தாலும், ஆனால் முடிவு நிச்சயமாக தேவன் நன்மையாக நம்மை மாற்றுவார், நம்மை நடத்துவார், நம்மை பாதுகாப்பார். ஏனென்றால் நம்மோடு இருக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தவர். அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை நாம் அப்படியே உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு காரியத்தை நாம் யோபுவிலே நாம் பார்க்கிறோம். யோபு விஷயத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு வசனம் படியுங்கள். யோபு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோபுவை குறித்து சொல்லும் போது, யோபு நீதிமான், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்து தீமை பொல்லாப்புகளுக்கு விலகுகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்களா வசனம் 5:19. 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. தீமை பொல்லாப்பு உனக்கு வராது. ஆனால் யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவன் என்று தேவனிடத்திலிருந்து சாட்சி பெற்றவர். ஆனால் அவருக்கு தீமை வந்தது. அவருடைய சொத்து எல்லாமே இழந்தது. அவருடைய பிள்ளைகள் மரித்து போனார். இப்படிப்பட்ட செய்திகள் வரும்போது அது யோபு மனநிலை எப்படி இருக்கிறது? படியுங்கள். யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். அங்கே யோபுவின் விசுவாசம் எப்படி இருக்கிறது? கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு எல்லாவற்றையும் இழந்தாலும் உறுதியான விசுவாசம். இன்னும் அவர் மேல, அவர் சரீரம் முழுவதும் புண்கள், அங்கே வேதனை வருகிறது. அப்பொழுது கூட
அவருடைய உறுதி எப்படி இருக்கிறது படிங்க. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. நன்மையை பெற்றோம், நாம் அவரிடத்திலிருந்து பெற்றோம், அப்படியே நாம் தீமையை பெற்றுக் கொள்ளுகிறோம் என்ற ஒரு அசைக்க முடியாத உறுதி, விசுவாசம், வைராக்கியம் அங்கே உறுதி காட்டுகிறார். தைரியமாக எல்லாவற்றையும் இழக்க அவர் தயாராகிவிட்டார். சரீரம் கெட்டு போனாலும் பரவாயில்லை என்று அங்கே நிற்கும் போது தேவன் அவர் பக்கத்துக்கு வருகிறார், அவரை நெருங்கி வருகிறார். இந்த சூழ்நிலை பாருங்கள், ஒரு நாள் 2 நாள் அல்ல. வேதத்தில் நாம் படிக்கும்போது அது ஒரு காலப்பகுதி. அவருடைய சொத்துக்கள் இழக்கிறது, பிள்ளைகள் மரணம், இன்னும் அவருடைய வியாதி, பல நாட்கள் அவர் அங்கே ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறார். வலி, வேதனைகள், அவரை பார்க்க வந்தவர்கள் குற்றப்படுத்துகிறார்கள். ஒரு காலப்பகுதி அப்படியாக கடந்து போகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, அதனால் நான் பயப்படேன், கர்த்தர் எனக்கு சகாய, நான் தைரியமாக இருப்பேன், மனுஷன் எனக்கு என்னத்தை செய்வான். யோபுக்கு வந்த அதனுடைய ரிசல்ட் என்ன? நாம் கடைசியில படிக்கும்போது நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். கடைசி அதிகாரத்திலே அவர் 2 தனியாக அங்கே ஆசீர்வாதத்தை பெற்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தேவன் சில நேரங்களிலே அனுமதிப்பார். இந்த காரியம் நமக்கு தெரியும். அங்கே சாத்தானால் சோதிக்கப்படும்படியாக யோபுக்கு தேவன் அனுமதி கொடுத்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாமும் கடந்து போகிற காரியங்கள் வரலாம். தேவன் அனுமதிப்பார். அப்பொழுது நாம் உறுதி காட்ட வேண்டும். விசுவாசத்திலே நாம் உறுதியாக நிற்கும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாக, தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்மேல் எதுவும், மனுஷன் எனக்கு என்னத்தை செய்வான், எதுவும் வராது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்லும் போது 2 காசுக்கு 5 அடைக்கலன் குருவிகள், அவைகளில் ஒன்றாகிலும் பிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே விழுவது. அப்பொழுது அநேகம் அடைக்கலன் குருவிகளை பார்க்க நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர். தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார், நம்மை விசேஷித்தவர்களாக பார்க்கிறார். அதனால நாம் பயப்படவே தேவையில்லை. அவர் மேல் உறுதியான விசுவாசம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவர் நமக்கு அந்த உறுதியான பாதுகாப்பை நமக்கு தருகிறார். இப்படிப்பட்ட ஒரு உறுதியிலே நாம் இருக்கும்போது பாருங்கள், தேவன் நம்மை பாதுகாக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உறுதி, வைராக்கியம், விசுவாசம் நம்மிலே இருக்கும்போது நாம் தேவன் என்னை பாதுகாக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய மணி பர்ஸை எடுத்து நான் ரோட்ல ஓரமா அங்க போட்டுறேன், அங்க பாதுகாக்கப்படுமா? இல்லை, அதை உடனே யாராவது எடுத்துருவாங்க. அப்படியே நானே என்ன தேவன் வீட்டை சுற்றில என்னை பாதுகாக்கிறார் தூதர்கள் மூலமாக என்று வீட்டை நான் பூட்ட மாட்டேன், திறந்தே போட்டிருப்பேன் அப்படின்னா பாதுகாப்பாரா? இல்லை. அப்படியே இன்றைக்கு அநேகர் என்ன, நான் மருந்து எடுத்துக்கிறது இல்லை, வியாதி வந்தா என்ன, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியது இல்லாமல்
வேறல்ல என்று ஆண்டவர் இயேசுவே தம்முடைய வார்த்தையில சொல்லுகிறார். அப்படி என்றால் இது நாம் தேவனை பரீட்சை பார்ப்பது போல நமக்கென்று தேவன் ஒரு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை சரியாக, தெளிவாக, ஞானமாக செய்யும்படியாக நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். அதை நாம் செய்ய வேண்டும். மாறாக தேவன் நம்மை பாதுகாப்பார் என்று இந்த காரியங்களிலே நாம் இருக்கும்போது அதை தேவன் பாதுகாப்பதே இல்லை. நம்முடைய பொறுப்பை நாம் சரியாக உணர்ந்து செய்ய வேண்டும். நம்முடைய தெளிந்த ஞானத்திலே நாம் அவைகளை தெளிவாக செய்ய வேண்டும். செய்யாமல் இருந்து கொண்டு தேவன் நம்மை பாதுகாப்பார் என்று இருப்பதிலே எந்த பலனும் இல்லை. அப்படியே சில நேரங்களில பாருங்கள், நாம் யோபுவை போல சில இழப்புகளை, கஷ்டங்களை கூட தேவன் அனுமதிக்கிறார். அந்த நேரத்திலும் நாம் உறுதியான விசுவாசம் நம்மிலே காத்துக்கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட அந்த விசுவாசத்திலே தொய்வு, குறைவுகள் வருகிறது. நம்முடைய அந்த பிரச்சனைகளின் நேரத்திலே, அந்த சூழ்நிலைகளிலே நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுகிறோம் என்று தேவன் நம்மை பார்க்கிறார். இதற்காக சில நேரங்களில் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை, இழப்புகளை, கஷ்டங்களை, நெருக்கமான சூழ்நிலைகளை நமக்கு தேவன் அனுமதிக்கிறார். அப்பொழுது நாம் இந்த இழப்புகள் எதனால் வருகிறது, இதிலே தேவன் நமக்கு ஏதோ ஒரு படிப்பினையை சொல்லித்தரப் போகிறார் என்று நாம் அதை கண்டுபிடித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் காரணம் இல்லாமல் சோதிப்பது இல்லை. ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமை சோதித்தார். எல்லா பரிசுத்தவான்களையும் அவர் சோதிக்கிறார். நீதிமானை சோதித்து அடிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவை எல்லாவற்றினின்று அவனை விடுவிப்பார். அதனால தேவன் சோதித்து நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது, நம்முடைய விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கிறது, நம்முடைய உறுதி எப்படி இருக்கிறது என்று அவர் சோதி. அந்த நேரத்திலே நாம் நம்மை நாமே ஆராய்ந்து உணர்ந்து கொண்டு தேவன் நம்மை படிப்பினைக்கு இவைகளை அனுமதித்திருக்கிறார் என்ற ஒரு சிந்தை நமக்கு வர வேண்டும். அடுத்ததாக நாம் தேவனை விட்டு தூரம் போக, தேவனை விட்டு விட்டு தூரமாக போகும்படியாக இரண்டு எதிராளிகள் நமக்கு இருக்கிறார்கள். யார் இரண்டு எதிராளிகள்? ஒன்று சாத்தான், ஒரு நமக்கு எதிர். இன்னும் ஒரு எதிராளி விழுந்து போன தூதர்கள், பாவத்திலே விழுந்து போன தூதர்கள். இப்படி இரண்டு எதிராளி நமக்கு இருக்கிறார்கள். அப்போ இந்த எதிராளிகள் நம்மை தேவனை விட்டு பிரித்து பாவத்திலே விழ செய்யும்படியாக அவர்கள் நேரம் பார்த்து கொண்டே இருப்பார்கள். எப்பொழுது நம்மை பாவத்திலே தள்ளிவிடலாம், தேவனை விட்டு இவர்களை தூரமாக்கலாம் என்று அவர்கள் நம்மை பார்த்து கொண்டே இருப்பார்கள். என்ன, கட்சிக்கிற சிங்கம் போல படிக்கிறேன் இல்ல பேதுரு, எவனை விழுங்கலாமோ அப்படியே முழுங்கிடுவான், விழுங்கலாமோ என்று. இப்படி நாம் இருக்கும் போது நமக்கு எதிராளி இருக்கிறார்கள், நம்மை ஆவிக்குரிய காரியங்களிலிருந்து நம்மை வீழ்த்தும்படியாக. இப்போ எப்படிப்பட்ட நிலையிலே நாம் இருக்க வேண்டும்? அப்பொழுது நாம் இந்த எதிராளிகளிடத்திலிருந்து தப்பிக்கலாம்
என்றால் பாருங்கள், முதலாவது ஒரு காரியம் ஆவிக்குரிய ஒரு வாஞ்சை, இரண்டாவது காரியம் ஒரு வைராக்கியம், மூன்றாவது காரியம் தேவனுடைய வார்த்தைக்கு முழுவதுமாக கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதலை நாம் காண்பிக்க வேண்டும். இதற்கு வசன ஆதாரங்கள் இருக்கிறது, நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். கொலோசியர் ஆவிக்குரிய வாஞ்சை, அங்கே கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களில நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிற்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள். அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். ஆவிக்குரிய சிந்தை, பரலோகத்துக்குரிய சிந்தை நமக்கு இருக்கு. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது வைராக்கியம். இந்த வைராக்கியத்தை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லும்போது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அங்கே பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது என்று சொல்லுகிறார். யோவான் ஸ்நானக காலம் முதல் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் இதை நாம் அடிக்கடி சொல்லுவோம். இந்த பலவந்தம் என்றால் வைராக்கியம், தேவனுடைய சத்தியத்துக்காக, அவருடைய நீதியில, அவருடைய அடிச்சுவடுகளில் நடப்பதற்கு நாம் வைராக்கியம் காண்பிக்க வேண்டும். அடுத்ததாக தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையான கீழ்ப்படிதல். வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன் என்று. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படியுங்கள். 66:2. என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். பார்த்தீங்களா? தேவனுடைய கரம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது, எல்லாம் அவருடையது. வானங்கள், வானாதி வானங்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் அவருடையது. ஆனாலும் என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனே, வார்த்தை அவருடைய எல்லா சிருஷ்டிப்பை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை அவர் முக்கியப்படுத்தி இருக்கிறார். வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே நாம் நோக்கி பார்க்கிறேன். இப்படிப்பட்ட நிலையில நாம் உறுதி வைராக்கியமுடையவர்களாக, ஆவிக்குரிய சிந்தையிலே ஒரு வாஞ்சையுடையவர்களாக வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது இந்த எதிராளிகள் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படியே அடுத்ததாக நாம் பார்க்கும்போது நீதியின் வஸ்திரத்தை நாம் கரைவிடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியின் வஸ்திரம். அப்படி என்றால் நாம் வசனம் படிக்கும் போது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவையே தரித்து கொள்ள வேண்டும். அதுதான் நீதியின் வஸ்திரம். ஞானஸ்நானம் எடுக்கும் போது நம்ம என்ன சொல்றோம்? நான் இனி மரித்துட்டேன், நீ நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறேன். நான் தேவனுக்கென்று நான் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவை நாம் அப்படியே தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை, புதிய சிந்தை நமக்குள்ளே வர வேண்டும். இதை குறித்த வசனங்கள் இன்னும் ரோமர் 13:14 கூட அங்கே துரு இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவை நாம் ஆடையாக தரித்து கொள்ள வேண்டும். இதை தரித்து கொள்வது என்பதற்கு அர்த்தம், இதனுடைய பொருள் என்ன என்று நீங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரம்
22 24 படிங்கள். எபேசியர் 4. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? புதிய மனுஷன், பழைய மனுஷன், பழைய மனுஷன் என்றால் ஆதாமில வருகிற அந்த பாவம், அநீதி, அந்த காரியங்களை எல்லாம் களைந்து போட்டு புதிய மனுஷனாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வருகிற நீதி, பரிசுத்தம், அன்பு, தேவனுக்கு கீழ்ப்படிதல், சாந்தம், மனத்தாழ், இவைகளை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது. இதே இன்னொரு வசனம் கூட இருக்குது, நீங்க படித்துக் கொள்ளுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள், இவைகளை படித்துக் கொள்ளுங்கள். அதனால இந்த நீதியின் வஸ்திரம் கரைபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த சத்ருவாகிய சாத்தானாலும் விழுந்து போன தூதர்களாலும் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த நீதியின் வஸ்திரத்துக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து ஞான ஸ்நானம் அந்த உடன்படிக்கைக்குள்ளே வரும்போது அந்த நீதியின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால அந்த நீதியின் வஸ்திரம் நாம் பாவத்துக்குள்ள போகாதபடி, அதில் கரைகள் படாதபடி, பாவத்திலே நாம் விழுந்து போகாதபடி நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் பாருங்கள், நாம் பாவத்திலே விழாமல் அந்த நீதியின் வஸ்திரத்தை கரைப்படுத்தாமல் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க முடியுமா என்றால் மிகவும் கடினம். இல்லைங்களா? மிகவும் கடினம். ஏனென்றால் நாம் பாவத்திலேயே பிறந்து வளர்ந்து அதன் பிறகு இயேசுவை விசுவாசித்து நாம் வருகிறோம். உலகம் பாவத்துக்குள்ளாக இருக்கிறது, நம்மை சூழ்ந்து பாவம் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது. அப்பொழுது நாம் இப்படிப்பட்டதான அந்த பாவ கரைகள் நம்முடைய அந்த நீதியின் வஸ்திரத்திலே படாமல் பாதுகாக்க முடியும் என்றால் அது எப்படி முடியும் என்றால் வசனம் நமக்கு சொல்லுகிறது, அவருடைய சமூகத்திலே நாம் விழிப்பாயிருந்து நாம் ஜெபத்திலே இருக்க வேண்டும். அதிக விழிப்பாக வசனம் படியுங்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15, 16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். பார்த்தீங்களா? கிருபாசன தண்டையிலே தைரியமாக நாம் நம்மை தாழ்த்தி சொல்லும் போது எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், சோதனைகளுக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இனி அவரிடத்தில் நிற்க பாத்திரவான்களாக எண்ணி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அநேக வசனங்கள். அந்த ஜெபம் அவருடைய கிருபாசன தண்டையில நாம் அதிக நேரம் ஜெபிக்க வேண்டும். நாம் உலகத்திலே போகும்போது வரும்போது கூட சோதனைக்குட்படாதபடி காத்துக்கொள்ளுங்கள். இந்த ஜெபத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதுல அந்த நீதியின் வஸ்திரத்தை நாம் கரைப்படுத்தாதபடி தேவனுடைய பலத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு துணை செய்வார். பாவத்திலே விழாதபடி அவர் நம்மை வழி நடத்துவார், பாதுகாப்பார். அதற்காக ஜெபம், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். கிருபாசன தண்டையிலே நம்மை தாழ்த்தி அவரிடத்திலே போக வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், புது சிருஷ்டிகளாகிய நம்மை தேவன் பலவிதமான சூழ்நிலைகளின் வழியாக நடந்து வரும்படியாக செய்வார். இந்த சூழ்நிலைகள் தேவன் அனுமதிப்பார்.
அநேக காரியங்கள், அநேக சூழ்நிலை, அநேக பிரச்சனைகள். இந்த சூழ்நிலை வரும்போது இது புதிதாக இருக்கிறதே என்று நாம் தயங்க தேவையில்லை, திகைக்க தேவையில்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னி குறித்து நீங்கள் ஏதோ புதுமை என்று திகையாமல். 1 பேதுரு 4:12-13 அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தீமைகள் உங்கள் சகோதரர்கள் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது, அதனால் நீங்கள் திகைக்க வேண்டாம். படிங்கள் அந்த வசனம். 1 பேதுரு 4:12-13. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அநேக சூழ்நிலைகள், நெருக்கங்கள் வருகிறதா? சந்தோஷப்படுங்கள். இது புதிதல்ல. எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். நாம் திகைத்து போகாமல் இருக்க வேண்டும். அப்படி திகைத்து போகாமல் இருப்பதற்கு தேவன் நமக்கு வேதத்துல அநேக சாட்சிகளை வைத்திருக்கிறார். அந்த சாட்சிகளை நாம் பார்க்க வேண்டும். நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். யோசேப்பு எவ்வளவாக அவர் நெருக்கப்பட்டார். சொந்த சகோதரர்களாலே குழியிலே தள்ளப்பட்டார், அடிமையாக விற்கப்பட்டார், செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலைக்கு போனார். இப்படிப்பட்ட அநேக சூழ்நிலைகள். தாவீது அப்படியே, தானியேல், இன்னும் அநேக பரிசுத்தவான்கள், இவையெல்லாம் நமக்கு சாட்சிகளாக வைக்கப்பட்டிருக்கிறது. தாவீது அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம். அதற்கு பிற்பாடு அவரை கொலை செய்யும்படியாக ஒரு நாட்டின் ராஜாவை அவரை துரத்தி கொண்டிருக்கிறார். அவர் வனாந்திரமாக சுத்தி கொண்டே இருக்கிறார். அநேக சூழ்நிலைகளை தேவன் அனுமதிப்பார். அதனால நாம் இதை தயங்கி திகைத்து நிற்க வேண்டாம். இது புதிதென்று நாம் பயப்பட வேண்டாம். நாம் அவைகளை தேவன் நமக்கு அனுமதித்திருக்கிறார் என்று நாம் அதிலே நிற்க வேண்டும், உறுதி காட்ட வேண்டும். தேவன் நம்மை நடத்துவார். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்மை பாதுகாப்பார். யோசேப்பை பாதுகாத்தார், தானியேலை பாதுகாத்தார், தாவீதை பாதுகாத்தார். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் அவனோடு இருந்தார். அது எல்லா ஒரு ராஜா பெரிய படை வந்தாலும் ஒன்று அவரை நெருங்க இவன் பாதுகாப்பான். ஆனால் பாருங்கள், சிலரை அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே, கடினமான காரியங்களிலே அங்கே மரணத்துக்கு கூட அனுமதிக்கிறார். உதாரணத்துக்கு யோவான் ஸ்நானகரை குறித்து நமக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு வந்த ஒரு பெரிய தீர்க்கதரிசி. சரிங்களா? ஸ்திரீகளிடத்திலே பிறந்த தீர்க்கதரிசிகளிலே பெரிய தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகர். அந்த யோவான் ஸ்நானகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவரை அறிமுகப்படுத்துகிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அவர் நன்றாக ஊழியம் செய்தார், தேவ சித்தத்தின்படியே செய்தார். ஆனால் அவரை சிறைக்குட்படுத்தினார்கள். அவர் சிறைச்சேதம் பண்ணப்பட்டு மரணத்துக்குள்ளே போய்விட்டார். பாருங்கள், அவர் நன்றாகத்தான் ஊழியம் செய்தாரே, ஏன் அப்படி நடந்தது? தேவனிடத்திலே நாம் கேட்க முடியுமா? தேவன் தம்முடைய திட்டத்திலே ஒவ்வொன்றையும் அப்படியாக அனுமதிக்கிறார். ஏனென்றால் அங்கே
யோவான் ஸ்நானகன் சொல்லும் போதே நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அங்கு அடையாளப்படுத்துகிறார். அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். அங்கே யோவான் ஸ்நானகன் அந்த யூத யுகத்தின் முடிவாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் சுவிசேஷ யுகம் துவங்குகிறதா இருக்கிறது. அதனால அவருடைய ஊழியம், அவர் தேவன் கொடுத்திட்ட காரியத்தை உண்மையாக செய்து முடித்து விட்டார். இனி நீ ஓய்வெடுத்துக்கொள், மரண நித்திரை. அப்படியாக அவரை அங்கே மரணத்துக்குள்ளே போய்விட்டார். இதை கூட தேவன் அனுமதிக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நாம் பார்க்கிறோம், அவர் கொடுத்த ஊழியத்தை அவர் மிகவும் சரியாக செய்து முடித்தார். அவருடைய வாழ்க்கை தேவ திட்டத்தின்படி 33 வருடங்கள் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கை முடிகிற நேரத்திலே அநேக சூழ்நிலைகளின் வழியாக நடத்தப்படுகிறார். ஒரு குற்றவாளியை போல அங்கே கட்டப்பட்டவராய் அவரை முகத்திலே துப்புகிறார்கள், அவரை குட்டுகிறார்கள். இப்படி அநேக அவமானங்கள், சூழ்நிலைகள் அவரிடத்திலே வருகிறது. அப்பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மனநிலை, அவருடைய சிந்தை எப்படி இருந்திருக்கும் யோசனை பண்ணுங்க. வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவர் மிகுந்த ஒரு சந்தோஷமான மனநிலையிலே இருந்திருப்பார் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்மேல் தேவன் எவ்வளவாக அன்பு வைத்திருக்கிறார் என்பதை அவருக்கு கொடுக்கிற அந்த உபத்திரவங்களை வைத்து அறிந்து கொள்ளலாம் என்று இங்கே சொல்லுகிறார்கள். அதாவது எந்த அளவுக்கு நான் என் கீழ்ப்படிதலை பெஸ்டாக தேவனுக்கு காண்பிக்க முடியுமோ அப்படியாக தேவன் அந்த சூழ்நிலைகளை எனக்கு அனுமதித்திருக்கிறார். அந்த கீழ்ப்படிதலை காண்பிப்பதற்கு தேவன் எனக்கு அந்த சூழ்நிலைகளை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி, அதனாலே நன்றி. அப்படியாக அவருடைய மனநிலை. இதற்கு ஒரு உதாரணம் இருக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் இயேசு சிலுவை மரத்திலே தொங்குகிறவராயிருக்கிறார். அவருக்கு அங்கே தாகம் என்று சொல்லும் போது கசப்பான காடி கொடுக்கப்படுகிறது. அவர் அதை ருசி பார்த்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. அது எப்படி என்றால், இது அந்த மரண வலி வேதனைகளிலே இருக்கிறவர்களுக்கு அந்த வலி தெரியாமல் இருப்பதற்காக ஒரு கசப்பான காடி போன்ற ஒரு காரியத்தை அவர்களுக்கு கொடுப்பார்களாம். அப்பொழுது அவர்கள் ஒரு மயங்கின சூழ்நிலைக்கு வருவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் என் முழு மனதோடு முழு சிந்தையோடு இந்த வலி வேதனைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அதை சகித்தார். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மனநிலை. அதனால நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நாமும் அப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் நடப்பதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அதனால பாடுகள், அநேக சாதகமற்ற சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய சிந்தை இருக்க வேண்டும். அப்படியே பாருங்கள், சீசர்கள் கூட இதை குறித்து டைம் ஆயிடுச்சு, நீங்கள் வேதத்திலே படித்துக் கொள்ளுங்கள்.
சீசர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு ஊழியத்துக்கு போகிறார்கள். அங்க அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13 - 20 வசனங்களிலே சம்பவம் அங்கு நடக்கிறது. அங்கு ஒரு முடமான ஒரு மனிதனை அங்கே சுகமாக்குகிறார்கள். அந்த மனிதன் அங்கே சுகமாகி நிற்கும் போது இவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். இது எங்களால் அல்ல, நீங்கள் சிலுவையிலே அங்கே அவரை கொலை செய்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மனிதன் சொஸ்தமாக்கப்பட்டான் என்று அவர்களுக்கு சொல்லி அங்கே தொடர்ந்து அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். அங்கே அதை ஆலோசனை சங்கத்தார் அதை பார்த்து அவர்களை கடிந்து கொள்ளுகிறார்கள். நீங்கள் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடாது என்று கண்டிக்கிறார்கள். அப்பொழுது அங்கே அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். படிங்கள் 19 - 20 வசனங்கள். அப்போஸ்தலர் 4 - 19 - 20. பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். இதுதான் நமக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னுதாரண பாடமாக. தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலாம், மனுஷர்களாகிய உங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டுமா? இவையெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு காரியங்கள். சாதாரண மனிதர்கள் தேவ பலத்தில் நிற்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார், உறுதி வைராக்கியம் காண்பிக்கிறார், விசுவாசத்திலே உறுதி காண்பிக்கிறார்கள். இது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே இன்னொரு சம்பவம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் நமக்கு விசுவாசத்துக்கு ஏதுவாக இருக்கும். பாருங்கள், இயேசு குற்றவாளியை போல அங்கே தேசாதிபதி ஆகிய பிலாத்து இடத்திலே நிற்கிறார். அநேக காரியங்களை குறித்து பிலாத்து அவரிடத்திலே பேசுகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு எதுவும் பதில் சொல்லாமல் இருக்கிறார். அங்கே பிலாத்து சொல்லுகிறார், நான் நினைத்தால் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு, அதை நீ அறிவாயா என்று சொல்லும் போது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பரத்திலிருந்து உனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டாலோ உன்னதத்திலிருந்து அங்கே பர்மிஷன் கொடுக்கப்பட வேண்டும், இல்லாவிட்டால் என் மேல் உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அப்படி என்றால் பாருங்கள், நமக்கு வருகிற சூழ்நிலைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் பரத்திலிருந்து அனுமதிக்கப்படுகிறது. அதை நாம் பொறுமையோடு சகிக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு பாடமாக இருக்கிறது. அப்படியே இன்னொரு சிறிய காரியத்தை நான் பழைய ஏற்பாட்டில் என்று சொல்லி முடிக்கிறேன். அங்கே தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தானியேல் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 3 வாலிபர்கள் வருகிறார், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அங்கே ராஜா ஒரு பொற்சிலையை நிறுத்துகிறார். அங்கே எக்காலம் ஊதப்படும், கிண்ணறம், அங்கே அநேக இசை அங்கே செய்யப்படும் போது எல்லாரும் விழுந்து அந்த சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்று ராஜாவின் கட்டளை. ஆனால் இந்த விசுவாசத்திலே உறுதியாக நிற்கிற இந்த 3 வாலிபர்கள், நாங்கள் இந்த சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம், உறுதி காண்பிக்கிறார்கள். ராஜாவின் கட்டளையை எதிர்த்து நிற்கிறார்கள். அவர்கள் எதிர்த்து நின்றால் அவர்களுக்கு தண்டனை, நெருப்பிலே போடப்படுவார்கள். ராஜாவுக்கு கோபம் வருகிறது, ஆனாலும் அவர்கள் பயப்படவில்லை. 7 மடங்கு அந்த நெருப்பு அதிகப்படுத்தப்படுகிறது, அருகாமையிலே இருக்கிறது. அவர்கள் பக்கத்திலே அவர்கள் மரணம்
நெருப்பு பக்கத்தில் இருக்கிறது, ஆனால் அவர் பயப்படவில்லை. பார்த்தீங்களா? அங்கே ராஜா ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று பார்க்கலாம் என்று சொல்லும் போது அங்கே இந்த வாலிபர்கள் சொல்லுகிறார், படிங்கள் 16ஆம் வசனம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. பார்த்தீங்களா? ராஜாவினிடத்திலே தைரியமாக நிற்கிறார்கள். உமக்கு உத்தரவு சொல்ல இந்த காரியத்தை குறித்து எங்களுக்கு அவசியம் இல்லை. எப்படிப்பட்ட விசுவாசத்திலே உறுதி! அடுத்த வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிப்பார். இன்னும் அடுத்து சொல்லும் போது, விடுவியாமற் போனாலும் நாங்கள் இந்த பொச்சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம். அங்கே தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. அவர்கள் அந்த 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த அக்னி சூளையில தூக்கி போடப்படுகிறார்கள். அவரை தூக்கி போட போனவர்கள் எல்லாம் செத்து போகிறார்கள். ஆனால் இவர்கள் அங்கே அந்த தீயின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது! படியுங்கள் 27ஆம் வசனம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அவ்வளவு பெரிய நெருப்பு. அவர்களை தூக்கி போட போனவர்கள் அந்த நெருப்பிலே செத்து போனார்கள். இவர்களுடைய தலைமயிர் கருகிறது. அவருடைய ட்ரெஸ்ஸே ஒண்ணு ஆக்கல. அவர்களிடத்திலே அந்த நெருப்பின் வாசனையே படவில்லை. நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன். அவரால் நம்மை எப்படி வேண்டுமானாலும் பாதுகாக்க முடியும். அவர்கள் தைரியமாக நின்றார்கள். உள்ளே நெருப்புக்குள்ளே போய் வெளியே வந்து ஒரு சாட்சியாக அங்கே நின்றார்கள். அங்கே சாட்சி சொல்லப்பட்டது, இவர்கள் தேவன் தான், மெய்யான தேவன். இதைத்தான் நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட உறுதி இருக்க வேண்டும். நேற்று மீண்டும் மாறாதவர். அன்றைக்கு இருந்த தேவன் தான் நான் கர்த்தர், நான் மாறாத. அதனால நம்ம இப்படிப்பட்ட எந்த சூழ்நிலைக்கு வந்தாலும் நாம் தைரியமாக நிற்க வேண்டும். உறுதி காண்பிக்க வேண்டும். தைரியமான மனநிலை, உறுதியான விசுவாசம் நமக்கு வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அதனால நம்ம இந்த நாட்களில முடிவு காலத்திலே சுவிசேஷ யுகம், இது முடிவு காலத்திலே இருக்கிறோம். அநேக யுத்தங்களை கேள்விப்படுகிறோம். அப்படியே கொள்ளை நோய்கள் வரும், பஞ்சங்கள் வரும். இவையெல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் வரும்போது நாம் தைரியமாக, அதே சமயத்தில் அமைதியாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக, கேர்லெஸ்ஸாக அல்ல, அஜாக்கிரதையாக அல்ல, அதிக சுபத்தோடு விழிப்போடு ஆயத்தமாகி கொண்டே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம், அதிக நேரம் கொடுக்க வேண்டும். இப்படியாக நாம் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டால் அதை சரியாக நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு சாட்சியாக நிற்க அது நமக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம் என்று அதை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 3 வாலிபர்கள் போல. அப்படியே வேதம் தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமான்களை குறித்து சொல்லும் போது சிங்கம் போல தைரியமாக இருக்க வேண்டும்.
என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்துல புறாவை போல் மென்மையாக இருக்க வேண்டும். அப்படியே ஆட்டுக்குட்டி போல பணிவாகவும் இருக்க வேண்டும். இதை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில பார்க்கலாம். சிங்கம் போல அந்த வேத பாரகர் பரிசேயர் அவர்கள் பெரிய அதிகாரத்தில் இருந்தார்கள். அவர்களை எதிர்த்து நின்றார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்றார். உங்களுக்கு ஐயோ என்றார். அப்படி ஒரு உறுதி, சிங்கம் போல, அப்படியே புறாவை போல மென்மையாக சாதாரண ஜனங்களை பார்த்து இவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள் என்று அவர்களோடு பேசி அவர்களை அணைத்து கொண்டு அவர்களுக்கு நன்மை செய்தவராக, சுகப்படுத்துகிறவராக அவர்களோடு இருந்தார். அதே சமயத்திலே ஆட்டை போல பணிவாக அவருக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே அங்கு ஓடி முடிக்கும் போது அவர் வாய் திறவாத ஆட்டை போல தேவனுக்கு தன்னை தாழ்த்தி கீழ்ப்படைத்தார். இந்த மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்த்தி கொள்ள வேண்டும். சிங்கத்தை போல, புறாவை போல, ஆட்டுக்குட்டியை போல நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அந்த காரியத்தை பார்க்கிறோம். இவைகளை நம்மிலே வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவனுடைய உயர்ந்த அடைக்கலம் என்ற பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். நாம் அப்படிப்பட்ட பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள நம்மிடத்திலே ஒரு உறுதியான விசுவாசம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக நாம் தாழ்த்தி கீழ்ப்படுகிற காரியங்கள் நம்மிடத்திலே, நடுங்குகிறவனே, என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்க்கிறேன். நாம் எந்த அளவுக்கு இப்படிப்பட்ட உறுதி, விசுவாசத்திலே ஒரு உறுதி, வார்த்தைக்கு கீழ்ப்படிதலை காட்டுகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மிடத்திலே நெருங்கி வந்து நம்மை பாதுகாக்கிறார். ஒரு வசனம் கடைசியாக படித்து முடியுங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6-9 வசனம். 2 பேதுரு. சோதோம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கணைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். பார்த்தீங்களா? அதனால நம்முடைய காலத்துல எப்படி நமக்கு சோதோம் குமாரா காரியத்தை குறித்து தெரியும். அது நமக்கு ஒரு அடையாளமாக, திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டது. அங்கே நீதிமான் ஆகிய லோத்தை அவர் பாதுகாத்தார். அப்படியே இந்த உலகம் அக்கினி கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்மை பாதுகாக்க தேவன் வல்லவராக. வார்த்தைகளை மீண்டும் கேளுங்கள். வார்த்தைகள் மூலம் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்.